4000 கோடி ஒதுக்குனேன், 4500 கோடி ஒதுக்குனேங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அமைச்சருக்கு போய் பார்வையிடுறது ஒரு பக்கம், கார்பரேஷன் ஆணையர் மேயர் நம்ம போய் பார்க்கறது ஒரு பக்கம், எல்லாம் பார்த்தாலும் மறுபடியும் கூட்டி கழிச்சு பார்த்தா மறுபடியும் பழைய குருடி கதவை திரண்டின மாதிரி திருப்பி இங்கேதான் வந்து நிற்கும். அப்ப என்னதான் நீங்க பண்ணீங்க? ஒரு பஸ் படிக்கட்டுல உடஞ்சு விழுந்து இறந்த உடனே பஸ் எல்லாம் செக் பண்றது. பஸ்ல மழையில அரசு பஸ்ல பயணம் பண்ண முடியல, உள்ள எல்லாரும் 10 பேர் கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே பஸ்ல பழைய பஸ் எல்லாம் பார்த்து பேசுறது. இப்படி எல்லா விஷயத்துலயும் ஒரு ஸ்கூல் வேன் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா உடனே எல்லா ஸ்கூல் வேலையும் போய் செக் பண்றது. எல்லாம் இங்க வந்து வருமுன் காப்பது இல்ல, வந்த பிறகு பார்ப்போம். இந்த அம்மா 80 மோட்டர் வச்சுக்கிறாங்க. 80 மோட்டர்ல இல்ல, நீங்க ஒழுங்கா 10,000 கோடி செலவழித்து இந்த திட்டங்களை ஒழுங்கால் தீட்டி இருந்து செயல்படுத்தி இருந்தால் இப்ப மோட்டருக்கு அவ மோட்டர் தான் வச்சு பண்ண போறோம்னா எதுக்கு 4000 கோடி? இதை அப்படியே விட்டுக்கலாமே எப்ப இருக்கிற மாதிரி. 4500 கோடி ரூபாய் செலவு பண்ணியும் அந்த திட்டத்தினால பலன் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை? இது மக்கள் இந்த கேள்வியை பார்த்து இந்த திராவிட மாடல் அரசை கேட்டுட்டாங்க. எவ்வளவோ வேலை பார்த்தீங்க, அவங்களுக்கு எதுக்கு பள்ளம் தோன்றாங்க, எதுக்கு கால்வாய் வெட்டுறாங்க, என்ன பண்றாங்க, எது கேட்டாலும் மழைநீர் தண்ணீர் வெளியேறங்கிறதுக்காக பண்றேன்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா சென்னையே கடந்த 2 வருஷமா ஸ்தம்பிச்சு தான் போயிருக்கு. எல்லா இடத்துலையும் குழி தோன்றது, மூடாம விடுறது, அதுல 2-3 இடத்துல குழந்தைகள் விழுந்து கூட ஒரு சில இடங்கள்ல அவங்க உயிரை பறிபோயிருக்க நிகழ்ச்சிலாம் நடந்திருக்கு. அதையும் கூட பொறுத்துக்கிட்டு சீக்கிரம் இந்த சென்னை மாநகரம் இந்த மாதிரி மழை வெள்ள காலங்கள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் மக்களோட விருப்பமா இருக்கு. ஆனா இவங்க வந்து 4000 கோடி ஒதுக்குனேன், 4500 கோடி ஒதுக்குனேங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அமைச்சருக்கு போய் பார்வையிடுறது ஒரு பக்கம், கார்பரேஷன் ஆணையர் மேயர் நம்ம போய் பார்க்கறது ஒரு பக்கம், எல்லாம் பார்த்தாலும் மறுபடியும் கூட்டி கழிச்சு பார்த்தா மறுபடியும் பழைய குருடி கதவை திரண்டின மாதிரி திருப்பி இங்கேதான் வந்து நிற்கிறோம். அப்ப என்னதான் நீங்க பண்ணீங்க? மக்கள் பணம் வீணாக்கி இருக்கீங்களா? மறுபடியும் இவ்வளவு மழை சேதத்துல நீங்க ஏற்கனவே செஞ்ச வேலைகள்லாம் கெட்டு போயிருந்தா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி. போன தடவை கொஞ்சம் மழையில தண்ணி லேசா நிக்கிறோம்னு அங்கங்க போய் நம்ம அமைச்சர்கள்லாம் இருந்து போஸ்ட் கொடுத்தாங்க, பாருங்க எங்களுடைய சாதனை தண்ணி நிக்கலன்னு. இன்னைக்கு இவ்வளவு தண்ணி நிக்குது. நகர்பகுதிகளில் தண்ணி இருக்கு, குடிசை பகுதியில தண்ணி இருக்கு, தண்ணி தாழ்வான பகுதியில் தண்ணி சேர்றது கூட ஒரு இயல்பான ஒரு நிலை. வெயில் அடிச்சா தண்ணி வத்தும், அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு சமூக குடல் கூட்டு போகணும், சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல மேடான பகுதிகளில் கூட தண்ணி நிற்கிறதுனா ஏற்கனவே தண்ணி வெளியே போறதுக்கு வேலை செய்ய சொல்றோம். உங்களை நீங்க தண்ணி நிக்காத இடத்துலயும் தண்ணி நிக்க வச்சிருக்கீங்க. அதான் இந்த தமிழக அரசுடைய புதிய வேலை திட்டமா? இன்னைக்கு சென்னை மாநகரம் எப்படி இருக்கு பாருங்க. அமைத்து விட்டது ஒரு வாரம் யாரும் வெளியே வராதுன்னு சொல்லுங்க. அதான் இதான் திறமையான அரசு நாங்கள் எடுத்துக்கிறோம். இது மிகப்பெரிய தவறு. 4500 கோடி ஒதுக்கி இருக்கோம். ஏற்கனவே பெஞ்ச மழைக்கே பயங்கரமான பாதிப்பு சென்னை மாநகரத்தில் பல்வேறு பகுதியில் ஏற்பட்டிருக்கு. இப்ப மறுபடியும் இது தொடர்ந்தா என்ன நிலைமையாகும்? எங்க பேரிடர் மீட்பு குழு, பேரிடர் இயக்கங்கள் இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? இதுக்கெல்லாம் உட்காந்து நீங்க மழை காலத்துக்கு முன்னாடியே 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் உட்காந்து இடத்துல பேசுறாரு, எல்லாம் நாங்க சரியா இருக்கோம், சரி பண்ணுங்கன்னு அதிகாரிகளுக்கு உத்தரப்பட்ட போதுமா? எப்படி செயல்படுத்துறது? அதிகாரிகளுடைய வேலைகள் பணிகள் எல்லாமே எங்க தலைவர் சொன்ன மாதிரி அது பயன்படாம போயிடுச்சா? அப்ப அது மக்களுக்கு பயன்படாத அதிகாரிகளா? மக்களுக்கு பயன்படாத அரசோட வீணான செலவா? எத்தனை தடவை பாதிக்கப்பட்டால் நம்ம மாற மாட்டோமா, திருந்த மாட்டோமா? எல்லாத்தையும் சாதனையா சொல்ற முதலமைச்சர் இந்த பணிகள் எல்லாம் சரியா கவனிச்சிருக்கணும் வேண்டாமா? மழை வருங்கிறது நமக்கு தெரியும். சென்னையில எது தாழ்வான பகுதி, எது பாதிக்கப்பட்ட பகுதி? முதலமைச்சர் தொகுதியிலேயே நேற்றைக்கு 3 அடி தண்ணீர் எல்லா பகுதியிலையும் முழங்கால் வரைக்கும் பல பகுதியில் தண்ணீர் இருந்திருக்கு. போன முறை இதே மாதிரிதான் எங்க தலைவர் பல்வேறு பகுதிகளை சென்னையில பார்வையிட்டாரு. எங்கெல்லாம் போன தடவை தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கோம், இப்பவும் தண்ணி தேங்கி இருக்கு. இதுல என்ன மாற்றம்? எதுனா புதுசா நம்ம திட்டம் போட்டு மழைநீர் குழிகள்லாம் தோண்டி, கால்வாய்கள் தோண்டி, அங்கங்க ட்ரில் போட்ட மாதிரி ஒரு சின்ன சின்ன குழிகள்லாம் தோண்டி வச்சோம், அதுல குழாய்கள் பதிச்சோம், தண்ணி எல்லாம் போகுதுன்னா எங்க போகுது? இதெல்லாம் மிகப்பெரிய திட்டமிட்ட செயல். இதுல அக்கறை வேணும். டாஸ்மாக் விற்பனையை நீங்க அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளவு அக்கறையோட அமைச்சர் முத்துசாமி அவர்கள் திட்டம் போட்டு செயல்படுறாரோ அந்த மாதிரி மழைநீர் சேராம இருக்கிறதுக்கும் தேங்குறதுக்கும் அதனால நோய்கள் பெறாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் திட்டம் போடணும். தமிழக அரசு உடனடியாக அதில் தீவிர கவனம் போர்க்கால நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கேட்டுக்கொள்ளும். மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த போதே இந்த விஷயத்தை சொன்னார். அடுத்த வருடம் சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காதுன்னு சொன்னாங்க.
நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் 6 மாதம் 7 மாதம் நிறைய இடத்துல இந்த மழைநீர் வடிகால்களுக்காக பணி நடந்துட்டு இருந்தது. ஆனால் எந்த இடத்துல பணி நடந்ததோ அதே இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் வந்திருக்கு. இது எப்படி பார்க்கணும்? பணி நடந்த இடத்துலையும் தேங்குது, பணிகள் தேவையில்லை, இதெல்லாம் மேடான பகுதி, இது நகர்ப்புறத்தில் இருக்கிற பகுதி, நகரின் மையத்தில் இருக்கிற பகுதின்னு நினைச்ச இடத்துலையும் தண்ணி தேங்குது. முதலமைச்சர் ஒரு சொட்டு தண்ணின்னு தான் சொன்னார் போல, ஒரு லாரி தண்ணி சேர்ந்தா தப்புன்னு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். அவர் சொன்னதனுடைய மாறுபட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கணும்னா அதுக்கான திட்டமிடல் வேணும், அதை தீவிரமா செயல்படுத்தணும். ஒரு பிரச்சனை வந்தா அதை பத்தி தீவிரமா பேசுறது, தீவிரமா பாக்குறது, எல்லா அமைச்சர்களும் போய் பார்வையிடுறது, அதே இல்லைங்க. இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம திட்டமிடணுமா வேண்டாமா? இத பல்வேறு துறையில எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் பல முறை ஒவ்வொரு துறையிலுமே சுட்டி காட்டுறாங்க. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆபத்து வந்த பிறகுதான் அதை பத்தி பாக்குறது. ஒரு பஸ் படிக்கட்டுல உடஞ்சு ஒருத்தர் விழுந்து இறந்த உடனே பஸ் எல்லாம் செக் பண்றது. பஸ்ல மழையில அரசு பஸ்ல பயணம் பண்ண முடியல, உள்ள எல்லாரும் 10 பேர் கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, உடனே பஸ்கள் பழைய பஸ் எல்லாம் மாத்துவோம் பேசுறது. இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு ஸ்கூல் வேன் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா உடனே எல்லா ஸ்கூல் வேலையும் போய் செக் பண்றது. எல்லாம் இங்க வந்து வருமுன் காப்போங்கிறது இல்ல, வந்த பிறகு பார்ப்போம். ஆனா இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, வருமுன் காப்போம், அது கிடையாது, வந்த பிறகு பார்ப்போம். இதுதான் திராவிட மாடல் அரசு. நீங்க ஒழுங்கா 10,000 கோடி செலவழித்த இந்த திட்டங்களை ஒழுங்கால் தீட்டி இருந்து செயல்படுத்தி இருந்தால் இப்ப மோட்டருக்கு இந்த மோட்டர்ல தேவையில்லை. அவ மோட்டர் தான் வச்சு பண்ண போறோம்னா எதுக்கு 4,000 கோடி? இதை அப்படியே விட்டுக்கலாமே எப்ப இருக்கிற மாதிரி. எனவே மேயரும் சரி, கார்பரேஷன் ஆணையரும் சரி, முதலமைச்சரும் சரி, சென்னையில பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற அமைச்சர்களும் சரி, அடுத்து இது போன்று நடக்காம இருப்பதற்கு திட்டமிடல் வேண்டும். நீங்க திட்டமிடாட்டி தெரியும் சொல்லுங்க, எங்க தலைவர் சொன்னீங்கன்னா அவர் ஒரு பொறியாளர் குழுவை உங்களுக்கு சிறப்பான குழுவை அனுப்புவார். எல்லாத்துக்கும் குழு போடுறீங்களே, கமிட்டி போடுறீங்களே, அந்த பொருளாதார குழு, இந்த பொருளாதார குழு, இது வழிகாட்டும் குழு, தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு ஒரு குழுவை போட்டு ஆராய்ச்சி பண்ணி தண்ணீர் தேங்காம மக்களை அவதிப்படாம கொஞ்சம் காப்பாத்துங்க. வேலைக்கு போறவங்க, தொழிலுக்கு போறவங்க, படிக்க போற பிள்ளைங்க, பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு, ஆனா காலேஜுகள் இருக்கு, நிறுவனங்கள் இருக்கு, தனியார் நிறுவனங்கள் இருக்கு, எல்லாம் ஈக்குவலா பெண்கள் வேலை செய்யற துறைகள் இருக்கு. அவங்களாம் என்ன கஷ்டப்பட்டு போறாங்க வர்றாங்க தெரியுமா? வாகனங்கள் ஓட்டிட்டு போக முடியுதா சாலைகள்ல? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். மக்களை கஷ்டப்பட்டு அவதிப்படுத்துறதுதான் திராவிட மாடல் அரசா? மேயர் அவர்கள் 80 மோட்டார் 50 மோட்டார்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமா சென்னையில் இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலை பாதிப்புகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு திட்டமிடணும். அதை பத்தி பேச சொல்லி அவங்க பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும்.